நான் வங்காளத்தின் நிலக்கரி படுகையின் மையத்தில் பரப்பளவின் அடிப்படையில் இந்தியாவின் இரண்டாவது அதிக நிலக்கரி இருப்புகளை கொண்ட ராணிகஞ்ச் என்ற இடத்தில் இருக்கிறேன். இப்போது இந்த பகுதி முழுவதும் எண்ணற்ற திறந்தவெளி நிலக்கரி சுரங்கங்கள் அல்லது திறந்த குழி நிலக்கரி சுரங்கங்கள் பரவி உள்ளன. நான் இப்போது நின்று கொண்டிருக்கும் இந்த இடமும் அதில் அடங்கும். வங்காள சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னதாக டிஎம்சிக்கும் பிஜேபிக்கும் இடையே நிலக்கரி ஒரு முக்கிய சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்து வருகிறது. 1777 ஆண்டில் மேற்கு வங்கத்தின் ராணிகஞ்சில் நிலக்கரியின் முதல் உற்பத்தி தொடங்கியது. மேலும் அதே நிலக்கரியிலிருந்துதான் நாட்டின் தொழில்துறை புரட்சியின் நெருப்பு பற்றி கொண்டது. ஆனால் அந்த கருப்பு வைரத்தின் பிரகாசம் அரசியல் சக்கரவியூகத்தில் தொலைந்து போனது. பிறகு 2011 வந்தது. நீர், காடு, நிலம் ஆகியவற்றை அழித்ததோடு மட்டுமல்லாமல் கோகா பாபுவின் குடும்பம் நிலக்கரி கடத்தலையும் தங்களின் குடும்பத் தொழிலாக வளர்த்து கொண்டது. பினாமி சுரங்கங்களிலிருந்து பாஜக பணம் சம்பாதிக்கிறது, மேலும் திரிணமூலை திருடன் என்று சொல்கிறது. திரிணமூலின் நந்த கோஷின் பெயரில் எல்லா பாவங்களையும் சாட்டிவிடுங்கள். பாஜகவின் போஸ் துறவி வேடம் பூண்டுள்ளார். ஆனால் இந்த அரசியல் பகட்டுகளுக்கும் சண்டைகளுக்கும் அப்பாற்பட்டு இந்த பகுதியில் நடைபெறும் இந்த முழு நிலக்கரி சுரங்க பணிக்கு ஒரு மானுட இழப்பு இருக்கிறது. நான் இப்போது ஹரிஷ்பூர் என்ற கிராமத்தில் இருக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு நடந்த ஒரு பெரிய சம்பவத்தில் இந்த கிராமத்தின் பல வீடுகளில் விரிசல்கள் ஏற்பட்டன. இப்போது இது பல செய்தித்தாள் கட்டுரைகளிலும் அதிக தொலைக்காட்சி செய்திகளிலும் இடம்பெற்றுள்ளது. மேலும் இன்று நான் இங்கே இருக்கும்போதும் அந்த சம்பவம் நடந்த நாளிலிருந்து அது அப்படியே தான் நிற்கிறது. இப்போது நீங்கள் இந்த வீட்டை பார்த்தால் அதில் பெரிய விரிசல்கள் உள்ளன. இதில் வாழ முடியாது. மேலும் மற்ற வீடுகளிலும் இதே போன்ற விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக இந்த கிராமத்தில் பலர் எங்களிடம் கூறுகிறார்கள். அதனால் நான் இப்போது ஹரிஷ்பூர் கிராமத்திற்குள் இந்த நபருடன் நடந்து கொண்டிருக்கிறேன். அவர் தனது வீட்டை காட்டி என்ன நடந்தது என்று சொல்ல விரும்புவதாக கூறுகிறார். ஒரு முறை காட்டுங்கள் அண்ணா. எவ்வளவு பிளந்து போயிருக்குது. இது முழுவதும் விரிசல் விட்டிருக்கிறது. மேலும் இந்த வீடு முழுவதும் இறங்கிவிட்டது. ஆக இதுதான் இங்குள்ள முழு கிராமம். மேலும் அண்ணா சற்று முன்பு எங்களிடம் சொன்னது போல பல வீடுகளில் பல விரிசல்கள் உள்ளன. மிருணமை இதையும் உங்களுக்கு காட்ட முடிந்தால் சுவரில் மற்றொரு விரிசல். மேலும் உங்களுக்கு இன்னும் சில காட்சிகளை காட்ட நான் இந்த வீட்டுக்குள் நுழைகிறேன். நீங்கள் பார்ப்பது போல இவை அனைத்தும் முற்றிலும் விரிசல் அடைந்து உண்மையில் வாழ தகுதியற்றதாக உள்ளது. மேலும் இந்த கிராமத்தில் ஒரே ஒரு வீடு மட்டுமல்ல, பல வீடுகளில் இது போன்ற விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. நீங்கள் ஓட் கொடுக்க விரும்பவில்லை என்று என்னிடம் கூறினார்கள். ஏன் அப்படி? ஓட்டு கொடுக்க விரும்பவில்லை. எங்களுக்கு யாக்கும் அந்த ஏற்பாடுமா பண்ணல. வீட்டின் நிலைமை எப்படி இருக்குது என்பதை நீங்களே பார்க்கிறீர்கள். வீட்டில் மனுஷர்கள் வசிப்பதற்கு ஏற்றதாக இல்லை. அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு போய்விட்டார்கள். என்ன செய்யறது? இப்போது இத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் மாஸ்டர் பிளான் தயார் செய்வதாகவும் அனைவருக்கும் மறுவாழ்வு அளிப்பதாகவும் எல்லோரும் சொல்கிறார்கள். அதைத்தாண்டு நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். மாஸ்டர் பிளானை 6 வருஷங்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஏற்பாடும் நடக்கல. அப்படியே சாக்கு போக்கு சொல்லி தள்ளிக்கொண்டே போகிறார்கள். எந்த தலைவர் மீது உங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது? பிஜேபியா அல்லது டிஎம்சியா? பாருங்க, அவங்க இப்போ அரசாங்கத்தில் இருக்கிறது டிஎம்சி தான். டிஎம்சியை 6 வருஷங்களை பார்த்துட்டோம். இப்போ பாருங்க, மறுபடியும் ஓட்டு வரப்போகுது. இப்போ எந்த பார்ட்டி வரும்னு ஒரு நிச்சயமும் இல்லை. திரிணமூலும் வராது, பிஜேபியும் வராது, எதுவும் உறுதி இல்லை. உங்க கணக்குப்படி யார் வந்தா உங்களுக்கு கொஞ்சம் நன்மை கிடைக்கும்? பாருங்க, எந்த பார்ட்டி வந்தாலும் நிலைமை இதே மாதிரி தான் இருக்கும். ஏனே அப்படி சொல்றீங்க? அதாவது எங்களுக்கு 6 வருஷம் போயிடுச்சு. எந்த பார்ட்டியும் அமைப்புக்காக வந்து நிக்கலைன்னா இப்படி தான் இருக்கும். எலெக்ஷனோட நேரம் வந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சது, அவ்வளோதான். ஹரிஷ்பூர் அப்படியே தான் இருந்துச்சு. பார்க்க கூட யாரும் வர்றதில்லை. யாருமே பார்க்க வர்றதில்லை. இப்போ நிவாரணம் மற்றும் புனர்வாழ்வுக்காக அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கலைன்னு சொல்ல முடியாது. பிரச்சனை என்னவென்றால் அதில் பெரும்பகுதி காகிதத்தில் மட்டுமே இருப்பதாக தெரிகிறது. இப்போது நான் விஜயநகர் என்ற இடத்தில் இருக்கிறேன். இது நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட அல்லது வீடுகளில் விரிசல் ஏற்பட்ட பலருக்கு புனர்வாழ்வளிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. ஆனால் இது உண்மையில் ஒரு பேய் நகரம். யாரும் வசிக்காத இந்த முடிக்கப்படாத முழுமையடையாத கட்டிடங்களால் நான் சூழப்பட்டிருக்கிறேன். மேலும் இந்த குடியிருப்புகள் முழுவதும் இதுதான் நிலைமையாக தெரிகிறது. இப்போது கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மற்றும் மாநில அரசுகளான டிஎம்-20C மற்றும் பிஜேபி இரண்டுமே
தங்களால் தான் இது போன்ற ஒன்று நடக்கிறது என்று கூறி இந்த முழு முயற்சியையும் விளம்பரப்படுத்தியுள்ளன. இது போன்ற திட்டங்கள் முடிக்கப்படாமல் அல்லது முழுமையடையாமல் இருக்கும்போது என்ன நடக்கும் என்பதுதான் கேள்வி. இப்போது மக்கள் வசிக்கும் சில குடியிருப்புகள் உள்ளன. நான் அவர்களிடம் பேசி அவர்கள் எப்போது இங்கு வந்தார்கள், இந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் எப்படி தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பதை பற்றி அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ளப் போகிறேன். நீங்கள் அதை அவ்வாறு கால் முடிந்தால். வெளியில் என்ன வேலை இருந்தாலும் எப்படியோ எல்லாத்தையும் சமாளிச்சிடுவோம். சொந்த இடம்னா ஒரு சுதந்திரம் இருக்கும், சொந்த இடம்னா ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கும். இங்கே வந்த பிறகு எந்த சுதந்திரமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வேலையும் எதுவும் இல்லை. ஒருத்தர் வீட்டில் சாப்பாடு இருக்குன்னா இன்னொருத்தர் வீட்டில் இருக்காது. இப்படி தான் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ தேர்தல் வருது, நிறைய தலைவர்கள் நிறைய வாக்குறுதி தராங்க. தேர்தலில் நிறைய சொல்லுவாங்க, ஆனால் நடக்காது. இப்போதைக்கு ரோட்டோட நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கே வேணாலும் டோட்டோ கவிழுது, பைக் கவிழுது, குழந்தைய வச்சுக்கிட்டு யாராவது விழுந்துடுறாங்க. 3/5/2011 அன்று இந்த சம்பவம் நடந்தது சார். சரி, அதிகாலை 3:45 மணிக்கு. எங்க சின்ன பொண்ணை விட சின்னவளான என் அண்ணன் பொண்ணு ஓடி வந்தா, சித்தப்பா சித்தப்பா பஸ் அப்படியே கீழே போயிடுச்சு. கீழே பஸ் இடத்துல ரொம்ப நான் சேதமாயிருக்கு சார். அதனால நாங்களும் காலையில எந்திரிச்சு ஓடி போய் பார்க்கிறோம். ஐயோ, 4 பக்கமும் ஒரே புகையா இருக்கு. சின்ன பொண்ணு. இது நடந்து எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க இங்க வந்தீங்க பாபா? 3/5/2000 அன்று சம்பவம் நடந்தது சார். எங்களுக்கு 2022 மார்ச் மாசம் கிடைச்சது. 10 வருஷம் நீங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க சார்? எப்படியோ அங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தோம்ல. ஒருத்தருக்கும் வீடு இல்லை, எல்லாம் ஓட்டையும் உடைசலுமாக இருந்தது. எல்லாரும் மரத்துக்கு கீழே தான் வாழ்ந்தாங்க சார். சிலர் வாடகைக்கு இருந்தாங்க. இப்படித்தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதை சொல்லுங்க, நான் பார்க்கிறேன். நீங்க எல்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் குடியேறி இருக்கீங்க. இந்த மீதி வீடுகள் எல்லாம் அப்படியே கிடக்குது. இங்கேயும் நான் பார்க்கிறேன், இன்னும் வேலை முடியல. இது மொத்தத்துல என்ன சூழ்நிலை? இதுக்கு காரணம் என்னன்னா சார், நிறைய பேர் இங்க வர்றதா நினைச்சாங்க. ஆனா இங்க இருக்கிற சூழலை பார்த்து அவங்க இங்க வர விரும்பல. மேலும் எங்களை இங்க மாற்றுவதற்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. நிறைய முறைமைகளை செஞ்சு தர்றதா வாக்குறுதி கொடுத்தாங்க. நிறைய வசதி செஞ்சு தர்றதா சொன்னாங்க. ஆனா இதுல எந்த ஒரு ஃபார்மாலிட்டி கூட கிடைக்கல. எங்களை சும்மா தூக்கிட்டு வந்து இங்க ஷிஃப்டிங் கொடுத்துட்டாங்க. பல வசதிகள் மறுக்கப்பட்டன. மேலும் இங்கு வந்த பிறகு எங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டன என்றுதான் சார் நான் சொல்வேன். அப்படியே யோண்டின் நாங்கள் இருந்த இடத்தில் தண்ணீர் மின்சார வசதி மிகவும் நன்றாக இருந்தது. இங்கு வந்த பிறகு தண்ணீர் வசதி ஆரம்பத்திலிருந்தே பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போது அது ஓரளவிற்கு தீர்க்கப்பட்டு விட்டது. ஆனால் மின்சார பிரச்சனை இன்னும் அப்படியேதான் இருக்கிறது. மின்சார பில் எல்லோருக்கும் அதிகமாக வருகிறது. எங்களால் முன்னேறவும் முடியவில்லை, பின்வாங்கவும் முடியவில்லை, சொல்வது போல விழுங்கவும் முடியவில்லை, துப்பவும் முடியவில்லை. அதுபோன்ற ஒரு வாழ்க்கைதான் எங்களுக்கு இங்கே ஆகிவிட்டது. எங்கள் பார்வையாளர்களுக்காக முன்பு எப்படி வித்தியாசமாக இருந்தது என்பதை விளக்குங்கள். நீங்கள் ஃபிளாட்டில் இல்லாமல் கிராமத்தில் இருந்தபோது எப்படி வித்தியாசமாக இருந்தது? கிராமத்தில் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் வசதி இருந்தது சார். அங்கே பாருங்கள், அது எங்களுடைய சொந்த இடம். எல்லாவற்றுக்கும் வசதி இருந்தது. மேலும் இங்கு வந்த பிறகு எங்களை வெளியிலிருந்து கொண்டு வந்து இங்கே வைத்து விட்டார்கள். அதனால் இங்கிருக்கும் மக்களும் எங்களை வெளியாட்கள் என்று நினைக்கிறார்கள். எங்களுக்கு யாரும் மதிப்பு கொடுப்பதில்லை. நிலக்கரி ஒரு பெரிய வணிகம். அது கனரகத் தொழில்கள் முதல் நமது தேசிய மின் தொகுப்பு வரை எல்லாவற்றிற்கும் சக்தி அளிக்கிறது. ஆனால் இந்த நிலக்கரியை வெட்டி எடுப்பதற்காக யாருடைய வீடுகள் குடையப்படுகின்றனவோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள அடிப்படை கண்ணியத்திற்கு ஒருவேளை அதனால் ஆற்றல் அளிக்க முடியவில்லை. இப்பொழுது வங்காளத்தில் அடுத்து யார் அரசாங்கத்தை அமைத்தாலும் இந்த பகுதியில் செயல்பாட்டில் உள்ள அனைத்து திட்டங்களும் காகிதத்தில் மட்டுமில்லாமல் நடைமுறைக்கு வருவதை அவர்கள் உறுதி செய்வது நல்லது.